லாஸ்ட் 15 இயர்ஸா இந்தியால சிசிடிவி செக்டாரோட குரோத் வந்து அதிகமா இருக்கு. எங்கெல்லாம் செக்யூரிட்டி சர்வேலன்ஸ் தேவைப்படுதோ, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, சிசிடிவியோட பிரியாரிட்டி இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். நெறைய கவர்ன்மென்ட் இனிஷியேட்டிவ் ப்ராஜெக்ட், ஸ்மார்ட் சிட்டி, டிஜிட்டல் இந்தியா, ஆர்பிஐ, ஸ்டேட் லா, சுப்ரீம் கோர்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த சிசிடிவி வைக்கிறது வந்து மேண்டேட்டரின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. பேங்க், ஹாஸ்பிட்டல், ஹோட்டல், ஹைவே, ஹோம், எஜுகேஷன் சென்டர்ஸ் இந்த மாதிரி மல்டிபிள் செக்டார்ஸ்ல இந்த சிசிடிவியோட டிமாண்ட் வந்து அதிகமா இருக்கு. ஸோ இந்த டிமாண்ட் அண்ட் குரோத்த யூஸ் பண்ணி ஆதித்யா இன்ஃபோடெக் ஃபியூச்சர்ல எப்படி க்ரோ பண்ண போறாங்க? அண்ட் இவங்களோட பிசினஸ் மாடல் என்ன? இது எல்லாமே டீடைல்டா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இந்த கம்பெனி 1995ல இன்கார்ப்பரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களோட பிசினஸ் பார்த்தீங்கன்னா, இந்த சர்வேலன்ஸ் இண்டஸ்ட்ரியில அட்வான்ஸ் வீடியோ செக்யூரிட்டி அண்ட் இந்த சர்வேலன்ஸ் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ வந்து போத் மேனுஃபேக்சர் அண்ட் ட்ரேடிங்கும் பண்றாங்க. அதாவது இவங்களோட பிராண்ட் வந்து சிபி பிளஸ். இது வந்து 2007ல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பிராண்ட் நேம் கீழ இவங்களே ஓனா மேனுஃபேக்சர் பண்ற ப்ராடக்ட்ஸையும், சில தேர்ட் பார்ட்டி கம்பெனிஸ் கிட்ட இருந்து வாங்குற ப்ராடக்ட்ஸையும் சேல் பண்றாங்க. ஸோ ஆஃப்டர் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட் ரிலேட்டடான சர்வீசஸும் இந்த கம்பெனி குடுத்துட்டு வராங்க. நவ் பார்த்தீங்கன்னா, இந்த சிபி பிளஸ் பிராண்ட் வந்து இந்தியாவிலே ஒரு லார்ஜஸ்ட் பிராண்டிங்காவும் இருக்காங்க, இந்த இண்டஸ்ட்ரிய பொறுத்தவர. அண்ட் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, போத் பி2பி அண்ட் பி2சி ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்றாங்க. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியிலேயே ஃபர்ஸ்ட் வந்து கன்சியூமர் ஃபேஸ் பண்ணி ஒர்க் பண்றது இந்த கம்பெனி தான். அது மட்டும் இல்லாம, இந்தியன் மார்க்கெட்ல 20% மார்க்கெட் ஷேர் பார்த்தீங்கன்னா, இந்த இண்டஸ்ட்ரியில இந்த கம்பெனி தான் வச்சிருக்காங்க. ஸோ இவங்களோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ்க்கு ஈக்குவலன்ட்டா எந்த ஒரு லிஸ்டட் பியர் கம்பெனிஸும் இந்தியால இல்ல. அதனால தான் இந்த கம்பெனி இந்தியாலே சிங்கிள் லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரரா இருக்காங்க, இந்த சர்வேலன்ஸ் இண்டஸ்ட்ரியில. ஆதித்யா அவங்களோட ஒரே ஒரு ஃபெசிலிட்டி மூலமா தான் இந்த கேமரா ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. பட் அதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா, இந்தியாலே சிசிடிவி செக்டார்ல அதிகமான கெப்பாசிட்டி வந்து இந்த ஒரு ஃபெசிலிட்டி மூலமா தான் இவங்க மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா, இனிஷியலா 2017ல ஆதித்யாவும் டிக்சன் டெக்னாலஜி இவங்க ஆல்ரெடி லிஸ்டட் கம்பெனி. இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா, 1,00,000 crore வரை இருக்கிற ஒரு பெரிய கம்பெனி. இவங்க எலக்ட்ரானிக் ரிலேட்டடான எக்யூப்மென்ட்ஸ வந்து மேனுஃபேக்சர் அண்ட் சர்வீஸ் பண்றாங்க. ஆதித்யா பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 7,500 மார்க்கெட் கேபிட்டல் உள்ள ஒரு சின்ன கம்பெனி. இவங்க பார்த்தீங்கன்னா, கேமரா ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஸோ இந்த 2 கம்பெனியுமே ஜாயிண்ட் வென்ச்சர் அக்ரீமெண்ட் அதாவது 50% ஷேர் ஹோல்டிங்ல ஏஏஎல் டிக்சன் டெக்னாலஜின்ற ஃபெசிலிட்டிய வந்து ஆந்திர பிரதேஷ்ல வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ இந்த 2 கம்பெனியும் இந்த ஜாயிண்ட் வென்ச்சர் அக்ரீமெண்ட் மூலமா அவங்களோட ப்ராடக்ட்ஸ வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. டிக்சான் வந்து ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ற சப்போர்ட் வந்து ஆதித்யாக்கு குடுத்துட்டு வந்தாங்க. ஸோ லேட்டர் பார்த்தீங்கன்னா, ஜூலை 2024ல இந்த ஃபெசிலிட்டியோட லொகேஷன வந்து திருப்பதியில இருந்து கடப்பா ரீஜியனுக்கு மாத்துறாங்க. ஸோ அதோட கெப்பாசிட்டி வந்து ஆல்ரெடி இருந்தத விட 3 மடங்கு இம்ப்ரூவ் ஆகுது. தென் செப்டம்பர் 2024ல ஆதித்யா வந்து டிக்சான் கிட்ட இருக்கிற பேலன்ஸ் 50% ஷேர்ஸ வந்து அக்யூர் பண்ணலாம்னு நெனைக்கிறாங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா, பேமெண்ட்டா வந்து பே பண்ணாம, அதுக்கு பதிலா ஆதித்யா வந்து ரூ. 340 பெர் ஷேர்ல வந்து இஷ்யூ பண்றாங்க. ஸோ இப்ப ஐபிஓ பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ரூ. 675 பெர் ஷேர்ல வந்து இஷ்யூ பண்றாங்க. ஆல்மோஸ்ட் டபுள் த மடங்கு. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, டிக்சான் வந்து இந்த ஆதித்யா கம்பெனில 6.6% வந்து ஷேர் ஹோல்டரா இருக்காங்க. அண்ட் இந்த ஐபிஓல பார்த்தீங்கன்னா, டிக்சான் வந்து அவங்களோட ஷேர்ஸ் எதுவுமே செல் பண்ணல. ஸோ இதுல இருந்து டிக்சான் வந்து இந்த கம்பெனில எவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். நவ் பார்த்தீங்கன்னா, இந்த ஏஎல் டிக்சான் இந்த ஃபெசிலிட்டியோட 100% ஃபுல் கண்ட்ரோல் வந்து ஆதித்யா கிட்ட வந்து வந்துருச்சு. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ஏஎல் டிக்சான் வந்து இவங்களோட ஃபுல்லி ஓன்ட் சப்சிடரி கம்பெனியா மாறுறாங்க. ஸோ இந்த ஃபெசிலிட்டிய யூஸ் பண்ணி இவங்களோட ப்ராடக்ட்ஸ வந்து இவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் டிக்சான் பார்த்தீங்கன்னா, அவங்களோட மேனுஃபேக்சரிங் சப்போர்ட்ட வந்து ஸ்டில் குடுத்துட்டு வராங்க. ரிகார்ட் இந்த சர்வீஸ் அக்ரீமெண்ட் மூலமா. இது பார்த்தீங்கன்னா, ஆனுவலி வந்து ரெனிவல் ஆகும். ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா, டோட்டல் இன்ஸ்டால் கெப்பாசிட்டி 17.2 மில்லியன் யூனிட்ஸ் பெர் ஆனம். ஸோ இது இந்தியால மட்டும் இல்ல, அவுட்சைட் சைனா கம்பேர் பண்ணும்போது வேர்ல்டுலயே 3 லார்ஜஸ்ட்டா இருக்காங்க. ஏன்னா, ஒரு சிங்கிள் லொகேஷன்ல அதிகமான கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஃபெசிலிட்டி வந்து இந்த இண்டஸ்ட்ரிய பொறுத்தவரை இந்த கடப்பா ஃபெசிலிட்டி தான். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, கேமரா அண்ட் டிவிஆர் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஸோ இந்த 2 யூனிட்டையும் சேர்த்து டோட்டலா 77% வந்து கெப்பாசிட்டி யுட்டிலைசேஷன் இருக்கு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா, கரண்ட் இயர்ல ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃபுல் கெப்பாசிட்டிய ரீச் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட்க்காக கரண்ட் இயர்ல 0.5% வரை ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ஆர்&டி சென்டர் பார்த்தீங்கன்னா, நொய்டா ரீஜியன்ல இருக்கு. ரீசென்ட்டா அகமதாபாத்ல இவங்க நியூ ஆர்&டி சென்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சோ ஃபார் பார்த்தீங்கன்னா, ஆர்&டில 150 டூ 160 பீப்பிள் இருக்காங்க. இதுல 86 பார்த்தீங்கன்னா, இன் ஹவுஸ் இன்ஜினியர்ஸ். சோ இவங்களோட ஆர்&டில மெயினா என்ன ஃபோக்கஸ் பண்றாங்கன்னா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங்
ஐஓடி, ஸ்மார்ட் ஹோம் கிளவுட் சொல்யூஷன் இந்த மாதிரி ஹைடெக் டெக்னாலஜிஸ யூஸ் பண்ணி இவங்களோட ப்ராடக்ட்ஸ வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. இந்த ப்ராடக்ட் எல்லாம் பில்ட் பண்றதுக்கு இந்த கம்பெனி மட்டும் இல்ல. ஸோ அந்தந்த ஃபீல்டுல எக்ஸ்பர்டீஸா இருக்கிற சில கம்பெனிஸோட பார்ட்னர்ஷிப்லயும் இவங்க வந்து ப்ராடக்ட்ஸ வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. விவிடிஎன் டெக்னாலஜி. ஸோ இவங்களோட பார்ட்னர்ஷிப்ல ஐஓடி ரிலேட்டடான சொல்யூஷன் 5G சர்வேலன்ஸ் கேமரா டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து பண்றாங்க. ஸோ எல்&டி செமிகண்டக்டர் பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலே லார்ஜஸ்ட் சிப் மேனுஃபேக்சரர். ஸோ இவங்க மூலமா ஏஐ கேமராஸ்க்கு வேண்டிய அட்வான்ஸான ஏஐ ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஏஐ எனபிள் பண்ண சிப்ஸ் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஸ்பார்க் அகென்ஷன் லைக் ஏஐ யூஸ் பண்ணி கேமராஸே ஆட்டோமேட்டிக்கா இந்த ஃபயர் நடக்குது, இல்ல தெஃப்ட் நடக்குது, இந்த மாதிரி அனாமலி டிடெக்ஷன் எல்லாமே ரியல் டைமா வந்து மானிட்டர் பண்ற மாதிரி அட்வான்ஸ் கேமராஸ் எல்லாமே இவங்களோட பார்ட்னர்ஷிப் மூலமா மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஆதித்யாவோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட்னர் இந்த தவ்கா கம்பெனி. இது சைனா பேஸ் பண்ண கம்பெனி. அரௌண்ட் 180 பிளஸ் கண்ட்ரீஸ்ல வந்து ஆப்பரேட் பண்றாங்க. ஏஐ, மிஷின் லேர்னிங், ட்ரோன்ஸ், ஆட்டோமொபைல் டெக், ரோபோட்டிக்ஸ் இந்த மாதிரி அட்வான்ஸான குளோபல் டெக்னாலஜிஸ்ல இந்த கம்பெனி எக்ஸ்பர்டீஸா இருக்கு. நெட்வொர்க் கேமரா, பிடிஇசட் கேமரா, தெர்மல் கேமரா, நெட்வொர்க் ரெக்கார்டர், ஸ்டோரேஜ் சொல்யூஷன் இந்த மாதிரி அட்வான்ஸான கேமரா ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த தவ்கா கம்பெனி மேனுஃபேக்சர் பண்றாங்க. இவங்களோட ப்ராடக்ட்ஸையும் வாங்கி ஆதித்யா வந்து சேல் பண்றாங்க. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் சேல் பண்றதுக்கும் அண்ட் ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸும் இந்த தவ்கா கம்பெனில இருந்து சோர்ஸ் பண்றாங்க. ஆதித்யா மேனுஃபேக்சர் பண்ற நிறைய ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து ஸ்டில் இவங்க ஆக்டிவா பேட்டன்ட் வந்து அப்ளை பண்ணிட்டே இருக்காங்க. இதுல 74 பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர்ட் ட்ரேட் மார்க் அண்ட் 25 பார்த்தீங்கன்னா பெண்டிங் அப்ளிகேஷன்ஸ்ல இருக்கு. ஆதித்யா அவங்களோட ப்ராடக்ட்ட 1000 பிளஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மூலமா அக்ராஸ் இந்தியால 550 பிளஸ் சிட்டீஸ்ல டயர் 1, டயர் 2, டயர் 3 சிட்டீஸ ஃபோக்கஸ் பண்ணி ப்ராடக்ட் சேல் பண்றாங்க. டோட்டலா 41 பிரான்ச்சஸ் இருக்கு. இதுல 13 பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் அண்ட் ரிப்பேர் ப்ராடக்ட்ஸ வந்து சர்வீஸ் பண்ற சென்டர்ஸ். அண்ட் 69 பார்த்தீங்கன்னா ரீட்டெயில் ஸ்டோர்ஸ் இருக்கு. இதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான் வந்து ஆப்பரேட் பண்றாங்க. அண்ட் 5 வேர்ல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் லைக் இவங்களோட ப்ராடக்ட்ட வந்து ஷோகேஸ் பண்ற மாதிரி. 2100 பார்த்தீங்கன்னா சிஸ்டம் இன்டகிரேட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த சிசிடிவி வந்து இன்ஸ்டாலேஷன், செட்டப், கஸ்டமைசேஷன் பண்ற மாதிரி சர்வீஸ் குடுக்குறாங்க. அண்ட் 10 வேர்ஹவுஸ் இருக்கு. ஸோ இதனால தான் இவங்களோட ப்ராடக்ட்ஸ வந்து குயிக்கா வந்து டெலிவரி பண்ண முடியும். அண்ட் 1274 பெர்மனன்ட் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. அண்ட் 404 எம்ப்ளாயீஸ் பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் ரீஜியன்ல இருக்காங்க. ஸோ ரெவன்யூ ஃப்ரம் ஆப்பரேஷன் பார்த்தீங்கன்னா, 79% ரெவன்யூ வந்து ப்ராடக்ட் சேல் பண்றது மூலமா தான் கிடைக்குது. அண்ட் 16% பார்த்தீங்கன்னா, இந்த இன்டகிரேட்டட் ரிலேட்டடான சர்வீசஸ் புரொவைட் பண்றது மூலமா கிடைக்குது. ரீட்டெயில் சேல்ஸ் மூலமா அரௌண்ட் 1% தான். ஆன்லைன் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 2% தான். ஸோ இது லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 4%ல இருந்து கரண்ட்டா டவுன் ஆயிருக்கு. ஸோ மேஜரா வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. கரண்ட்டா பார்த்தீங்கன்னா, 2986 எஸ்கியூஸ் வந்து இந்த கம்பெனில இருக்கு. மெயினா பார்த்தீங்கன்னா, சிசிடிவி கேமராஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஸ்மார்ட் ஹோம் ஐஓடி, ஹெச்டி அனலாக் ஃபார் ஹை ரெசல்யூஷன் கேமராஸ், அட்வான்ஸ் ஐபி நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் சிக்னல் டிரான்ஸ்மிஷன் அண்ட் பாடி ஒன் லைக் போலீஸ், செக்யூரிட்டி இவங்களோட பாடியில வந்து ஃபிட் பண்ற மாதிரி கேமராஸ் ஃபார் செக்யூரிட்டி பர்ப்பஸ்க்காக. தெர்மல் கேமரா லைக் ஹீட்டோட ரேடியேஷன் பேட்டர்னை வந்து கேப்சர் பண்ற மாதிரி கேமரா. 4G எனபிள் ஃபார் வயர்லெஸ் ரிமோட் மானிட்டரிங் கேமரா இதெல்லாம். டேஷ் கேமரா லைக் வெஹிக்கிளோட டேஷ்போர்ட்ல இருக்கும். ஸோ டிரைவர்ஸ் வந்து இந்த கேமராஸை யூஸ் பண்ணி டிரைவ் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. லைக் எக்ஸ்ப்ளோஷன் ப்ரூஃப் அசாடியஸ் இண்டஸ்ட்ரீஸ் லைக் ஆயில், மைனிங், கெமிக்கல் இண்டஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோஷன் ப்ரூஃப் உள்ள கேமராஸ் வந்து இவங்க மேனுஃபேக்சர் பண்றாங்க. அண்ட் ஏஐ ஃபியூச்சர் உள்ள கேமரா லைக் ஃபேஸ் டிடெக்ஷன், வெஹிக்கிள் நம்பர் பிளேட் டிடெக்ட் பண்றது, பீப்புளோட கவுண்டிங் டிடெக்ட் பண்றது. ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸான கேமராஸ் வந்து இந்த கம்பெனி மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஸோ டிஜிட்டல் கேமராஸ்ல இருந்து வர சிக்னல்ஸ பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க் வீடியோ ரெக்கார்டருக்கு வந்து சென்ட் பண்ணும் ஃபுட்டேஜஸ. ஸோ இது வந்து ஏஐ அனாலிட்டிக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி ஹை ரெசல்யூஷனோட கிளவுடுல வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் வீடியோ ரெக்கார்டர். அனலாக் கேமரா மாதிரி இருக்கிற சிக்னல்ஸ வந்து இது டிஜிட்டலா கன்வெர்ட் பண்ணி, லைக் கேபிள்ஸ் மூலமா வந்து இந்த கேமராஸ் வந்து கனெக்ட் ஆயிருக்கும் அனலாக் கேமராஸ். ஸோ அத வந்து ப்ராசஸ் பண்ணி டிஜிட்டலா கன்வெர்ட் பண்ணி, இது வந்து டிரைவ்ல வந்து ஸ்டோர் பண்ணும். ஸோ இதுதான் வந்து ஓல்டு மெத்தட் பட் காஸ்ட் எஃபெக்டிவ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பிடிஇசட் கேமரா. இது வந்து மல்டிபிள் ஆங்கிள்ஸ்ல வந்து இமேஜஸ வந்து எடுக்கும். இது பார்த்தீங்கன்னா, வைட் ரேஞ்ச்ல இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ வந்து கிளியரா எடுக்கிறதுக்கு இந்த கேமரா யூஸ் பண்ணுவாங்க. லைக் லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஏரியாஸ்ல வந்து இந்த கேமரா யூஸ் பண்ணுவாங்க. கோர் ப்ராடக்ட் சேல் பண்றது மூலமா 78% வரை ரெவன்யூ கான்ட்ரிபியூஷன் இருக்கு. அதர் ப்ராடக்ட் சேல்ஸ் மூலமா 21% வரை ரெவன்யூ கான்ட்ரிபியூட் பண்றாங்க. அண்ட் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, தவ்கா டெக்னாலஜியோட ப்ராடக்ட்ஸையும் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. ஸோ அதன் மூலமா 24% வரை ரெவன்யூ கான்ட்ரிபியூஷன் இருக்கு. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, ரெவன்யூக்காக தவ்கா டெக்னாலஜி டிபெண்ட் பண்ணி இருக்காங்க.
ஆதித்யாவோட பிராண்ட் ஆன் விஜில். ஸோ இது பார்த்தீங்கன்னா, வீடியோ ஃபுட்டேஜ வந்து ஏஐ அண்ட் ஐஓடி வச்சு ப்ராசஸ் பண்ணி வீடியோ அனலிட்டிக் அண்ட் ரியல் டைம் மானிட்டரிங் ரிலேட்டடான சர்வீஸ் குடுக்குறாங்க. ஸோ இந்த டேட்டா எல்லாம் பார்த்தீங்கன்னா, கிளவுடுல வந்து ஸ்டோர் பண்றாங்க. ஸோ இந்த சிசிடிவி எல்லாம் கரெக்ட்டா ஒர்க் ஆகுதா இல்லையான்ற மெயின்டனன்ஸ் சர்வீசஸும் இந்த பிராண்டுக்கு கீழ வந்து பண்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இவங்களோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு வந்து இந்த ப்ராடக்ட் ரிலேட்டடான அந்த ட்ரெய்னிங், அந்த டெக்னிக்கல் ட்ரெய்னிங், இன்ஸ்டாலேஷன் ரிலேட்டடான சர்வீஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து சர்டிஃபிகேஷனோட வந்து ட்ரெயின் பண்றாங்க. ஸோ இந்த சர்வீசஸ்னால பார்த்தீங்கன்னா, இவங்களோட ப்ராடக்ட் சேல்ஸ் ரெவன்யூ ஸ்ட்ரீம வந்து பூஸ்ட் பண்ணுது. ஜஸ்ட் இவங்களோட ப்ராடக்ட்டோட பிரைஸ் ரெஃபரன்ஸ்க்காக இங்க நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். லைக் அனலாக் கேமராஸ் பார்த்தீங்கன்னா, டிவிஆர் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஃபார் வீடியோ ரெக்கார்டிங்க்காக. ஸோ இது பார்த்தீங்கன்னா, ட்ரெடிஷனல் மெத்தட். இது வந்து ஒவ்வொரு சேனல பேஸ் பண்ணி இதோட பிரைசிங் வந்து வேரி ஆகும். ஐபி கேமராஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க் வீடியோ ரெக்கார்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதோட பிரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, அனலாக் அண்ட் டிவிஆர கம்பேர் பண்ணும்போது அதிகமா இருக்கும். பட் ரெசல்யூஷன் வைஸ் அதிகமா இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா, ப்ராசஸிங் வைஸும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஸ்பீடா இருக்கும். ஸோ பேசிக்கா இந்த செட்டப் பண்ணோம்னா 12ல இருந்து 20,000 வரை தேவைப்படுது. இது வந்து பேசிக்காக மட்டும். இந்த அனலாக் கேமராஸ். ஐபி கேமரா பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 25ல இருந்து 50,000 வரை தேவைப்படுது. ஸோ ஜென்ரலா இவங்களோட ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, அதிகமான பிரைசிங் ஜெனரேட் பண்ற ஒரு ப்ராடக்ட் வந்து இவங்க மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஸோ இந்த அனலாக் பார்த்தீங்கன்னா, ஸ்மால் ஷாப், ஹோம்ல வந்து யூஸ் பண்றாங்க. அண்ட் நெட்வொர்க் கேமராஸ் பார்த்தீங்கன்னா, என்டர்பிரைஸ், ஸ்மார்ட் ஹோம் இந்த மாதிரி ஹையர் அப்ளிகேஷன்ஸ் உள்ள ஏரியாஸ்ல வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ ரா மெட்டீரியல் சோர்சிங் பார்த்தீங்கன்னா, சைனா கிட்ட இருந்து தான் இவங்க மேஜரா வந்து சோர்ஸ் பண்றாங்க. இது லாஸ்ட் இயர கம்பேர் பண்ணும்போது கரண்ட் இயர்ல வந்து டவுன் பண்ணியிருக்காங்க. இப்ப இந்த சிசிடிவியோட டிமாண்ட் பார்த்தீங்கன்னா, நெறைய கவர்ன்மென்ட் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் பாலிசிஸ் மூலமா அதிகமான குரோத் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனி ரீசென்ட்டா நெறைய கவர்ன்மென்ட் ப்ராஜெக்ட்ஸ்லயும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, எஸ்டிகியூசி சர்டிஃபிகேஷன் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா, அ ரீசென்ட்டா 2025ல இது வந்து மேண்டேட்டரி ஆக்கியிருக்காங்க. சிசிடிவி டிவைசஸ்க்கு எல்லாமே இந்த சர்டிஃபிகேஷன் இருக்கணும்னு. பட் 2024ல பப்ளிக் ப்ரொக்யூர்மென்ட் ஆர்டர் அதாவது கவர்ன்மென்ட்டோட ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து இந்த சர்டிஃபிகேஷன் இருந்தா மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடியே இந்த சர்டிஃபிகேஷன் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இந்தியால இனிமேல் தான் சில கம்பெனிஸ் வந்து இந்த சர்டிஃபிகேஷன் வந்து வாங்க போறாங்க. ஏன்னா இந்த ரூல் வந்து 2025ல தான் வந்து மேண்டேட்டரி பண்ணியிருக்காங்க. நெறைய ஃபாரின் கம்பெனிஸ் கிட்டயும் பார்த்தீங்கன்னா, இந்த சர்டிஃபிகேஷன் வந்து இல்ல. ஸோ இந்த ரெகுலேட்டரி வைஸ் பார்த்தீங்கனாலும் இவங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் மூவரா இருக்காங்க. ஏன்னா, இந்த கவர்ன்மென்ட்டோட ப்ராஜெக்ட்ஸ் வந்து அதிக பிரையாரிட்டியா இந்த கம்பெனிக்கு கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ அபௌட் ஃபினான்ஷியல் பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியோட ரெவன்யூ வந்து லாஸ்ட் இயர கம்பேர் பண்ணும்போது இன்கிரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ சிஏஜர் பார்த்தீங்கன்னா 16%ல குரோத் ரேட் குடுத்திருக்காங்க. அண்ட் இபிட்டா மார்ஜின் பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டன்ட்டா குரோ ஆயிட்டு வராங்க. ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர்ல 115 கோடியிலிருந்து கரண்ட்டா 351 கோடி ஆல்மோஸ்ட் டபுள் த மடங்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆர்ஓசி பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த கம்பெனில டெப்ட் அதிகமா இருந்தாலும், டெப்ட் டூ ஈக்விட்டி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.41. ஸோ ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் வைஸ் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பட் ஏன் இவங்களோட ப்ராஃபிட் எல்லாமே லாஸ்ட் இயர கம்பேர் பண்ணும்போது அதிகமா இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இவங்களோட ஃபெசிலிட்டி வந்து பேலன்ஸ் 50% வந்து டிக்ஸான் கம்பெனி கிட்ட இருந்து அக்யூர் பண்ணாங்க. ஸோ இவங்க கிட்ட ஆல்ரெடி இருந்த அந்த 50%க்கு வந்து இவங்க வந்து ஃபுல்லி வேர்ல்டு சப்சிடரி கம்பெனியா மாறுனதுனால ஃபேர் வேல்யூவேஷன் வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அப்படி செக் பண்ணும்போது கரண்ட் இயர்ல வந்து 248 கோடி வந்து இதன் மூலமா கெயின் கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து இன்கம்ல ஆட் பண்ண முடியாது. அதனால தான் இது வந்து எக்செப்ஷனல் ஐட்டம்ஸ்ல வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கெயின் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர்ஸ்ல வந்து இருக்காது. அண்ட் ஃபியூச்சர்லயும் இந்த கெயின் வந்து டபுள் ஆகும்னு நீங்க நினைக்கக் கூடாது. ஏன்னா வந்து இது ஜஸ்ட் ஒன் டைம் கெயின் மட்டும் தான் இந்த கம்பெனிக்கு. ஃபியூச்சர்ல வந்து இந்த கெயின் வந்து கிடைக்காது. அண்ட் இந்த கம்பெனில பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர்ஸ்ல வந்து இந்த மெட்டீரியல் கன்சியூம்டு வந்து இருக்காது. கரண்ட் இயர்ல தான் மென்ஷன் ஆயிருக்கு. ஏன்னா, இப்போ தான் வந்து ஃபுல்லி ஓன்டு சப்சிடரி கம்பெனியா மாறுனதுனால, காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கன்சியூம்டு வந்து தனியா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டாக் இன் ட்ரேடுல தான் இந்த எக்ஸ்பென்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணது தேர்ட் பார்ட்டீஸ் அதாவது சைனா கம்பெனிஸ் கிட்ட இருந்து ப்ராடக்ட்ட வாங்கி இவங்க ட்ரேட் பண்ற எக்ஸ்பென்ஸ் எல்லாமே ஸ்டாக் இன் ட்ரேடுல வந்து இருக்கும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர்ஸ கம்பேர் பண்ணும்போது இந்த எக்ஸ்பென்ஸ் வந்து கரண்ட் இயர்ல டவுன் ஆயிருக்கு. இந்த ஐபிஓல ஆங்கர் இன்வெஸ்டர்ஸோட டிமாண்ட் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆல்மோஸ்ட் 54 இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த ஐபிஓல வந்திருக்காங்க. ஸோ இதுல 44% பார்த்தீங்கன்னா, 34 டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்டுக்கு வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல நெறைய ஃபாரின் அண்ட் டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா, ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆதித்யா இன்ஃபோடெக் ஐபிஓவோட ஃபைனல் வெர்டிக்ட் பார்க்கலாம். ஸோ இந்த கம்பெனி தான் இந்தியாவிலே லார்ஜஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் மூவரா இருக்காங்க. இந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் அண்ட் ட்ரேடிங் பண்றதுல. ஸோ பிசினஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ இந்த சிசிடிவி இண்டஸ்ட்ரிய பொறுத்தவரை அதிக டிமாண்ட் அண்ட் குரோத் உள்ள செக்டர். சிஏஜிஆர்ல 16%ன்னு ஸ்ட்ராங்கா குரோ ஆயிட்டு வராங்க.
இந்த கம்பெனியோட புரமோட்டர் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபேமிலி ஓன்ட் பிசினஸ். 30 இயர்ஸ் வந்து இந்த ஃபீல்டுல எக்ஸ்பீரியன்ஸா இருக்காங்க. பிஃபோர் ஐபிஓ 92% ஷேர் ஹோல்டிங்ல இருந்து போஸ்ட் ஐபிஓல 77% வந்து ஷேர்ஸ ரெட்யூஸ் பண்றாங்க. ஸோ மேனேஜ்மென்ட் இன்சைட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கம்பெனி வந்து அதிகமா சைனா வந்து டிபெண்ட் பண்ணியிருக்காங்க ஃபார் ரா மெட்டீரியல் சோர்ஸ் பண்றதுக்காக. ஸோ மேக் இன் இண்டியா இந்த மாதிரி கவர்ன்மென்ட் இனிஷியேட்டிவ்ஸ் மூலமா இவங்க ஃபியூச்சர்ல தைவான், யுஎஸ்ஏ, சிங்கப்பூர் இந்த மாதிரி ட்ரஸ்டட் சப்ளை செயின்ஸ வந்து ஃபோக்கஸ் பண்ணி மெட்டீரியல்ஸ் வந்து சோர்ஸ் பண்ணலான்னு இருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, கன்டினியூஸா ட்ரெய்னிங் அண்ட் எஜுகேஷன் இவங்களோட டீலர்ஸ் அண்ட் நெட்வொர்க்க வந்து ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்காக இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா, கரண்ட்டா அகமதாபாத்ல நியூ ஆர்&டி வந்து ஓப்பன் பண்ணாங்க. இன்னும் ஃபியூச்சர்ல கன்டின்யூ பண்ணி இவங்களோட ஆர்&டிய வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி இவங்களோட ப்ராடக்ட்ஸ வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணலான்னு இருக்காங்க. இந்த ஐபிஓ மூலமா 500 crore வரை ரைஸ் பண்றாங்க. ஸோ இந்த புரோசீட்ஸ யூஸ் பண்ணி டெப்ட்ட வந்து ரீபே பண்ணி ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ கம்பெனியா வந்து மாத்தப் போறாங்க. ஓஎஃப்எஸ் பார்த்தீங்கன்னா 800 கோடி. ஸோ ஆஃப்டர் ஐபிஓ பார்த்தீங்கன்னா, டெப்ட் ஃப்ரீ கம்பெனியா மாறிருவாங்க. ஸோ ஃபண்டமெண்டலி பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ரிஸ்க் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல் சப்ளை அண்ட் ப்ராடக்ட் சேல்ஸ் ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, டவ்கா டெக்னாலஜி கம்பெனிய வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. ஸோ இந்த டவ்கா வந்து அப்ரூவ் கிடைச்சா மட்டும் தான் இந்த ப்ராடக்ட்ட வந்து ஆதித்யா வந்து சேல் பண்ண முடியும். ஸோ 24% பார்த்தீங்கன்னா, டவ்காவோட ப்ராடக்ட்ட வந்து டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 75% மெட்டீரியல் இம்போர்ட் பார்த்தீங்கன்னா, சைனால இருந்து இம்போர்ட் பண்றாங்க. அண்ட் இவங்களோட ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா, சிங்கிள் ஃபெசிலிட்டிய டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. சைஸ் வைஸ் வந்து அதிகமா இருந்தாலும், அதுல ஏதாவது ஒரு இம்பாக்ட் ஆச்சுன்னா, இவங்களோட ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்றதுல மேஜரா அஃபெக்ட் ஆகும். அண்ட் ஆன்லைன் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 2% தான். ஸோ மேஜர் பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மூலமா வந்து ரெவென்யூ கிடைக்குது. ஆங்கர் இன்வெஸ்டர்ஸோட டிமாண்ட் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஐபிஓல என்னோட எல்லா அக்கவுண்ட்ல இருந்தும் அப்ளை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, போத் ஃபண்டமெண்டல் செக்டார் வைஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ மீடியம் அண்ட் லாங் டெர்ம் குரோத்துக்கு வந்து இந்த கம்பெனி வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ எனக்கு அலாட்மென்ட் கிடைச்சுச்சுன்னா, நான் வந்து லாங் டெர்ம் வரை ஹோல்டு பண்ணி இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஐ ஹோப் இந்த வீடியோல டீட்டெயில் அனாலிசிஸ் வந்து உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த மாதிரி ஐபிஓ ரிலேட்டடான டீட்டெயில் அனாலிசிஸ் அண்ட் ஐபிஓ ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் டூ ஆல்.